சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்குகளை பெங்களூருவுக்கு சென்று காவல்துறையினர் கைப்பற்றி வந்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம். சென்னையில் திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் பெங்களூருவுக்கு எப்படி சென்றது? காவல்துறையினரின் விளக்கம் என்ன? சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்துல கணினியின் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட சம்பவத்துல கோபிநாத் என்ற நபர் கைது செய்யப்பட்டார். குறிப்பாக பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த இந்த ஹார்ட் டிஸ்குகளை தொழில்நுட்ப ஊழியராக இருக்கக்கூடிய ஒப்பந்த ஊழியராக இருக்கக்கூடிய கோபிநாத் திருடியதாகவும், கடந்த 16ஆம் தேதி டி டிரைவ் போன்றவற்றில் இருக்கக்கூடிய கோப்புகளை சரிபார்த்த போது சரியாக இருந்ததாகவும், 18ஆம் தேதி வார விடுமுறை முடிந்து அந்த கணினியில் ஆய்வு செய்த போது கணினிகள் சரிவர சரி வேலை செய்யாததுனால தொழில்நுட்ப ஊழியராக கோபிநாத்தை அழைத்து சோதனை செய்த போது ஹார்ட் டிஸ்க் முற்றிலும் காணாமல் போயிருப்பதாக கூறியதாகவும், அதைத் தொடர்ந்து அவர் மீது சந்தேக அடைந்து சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் விசாரணை செய்த போதுதான் அவர் திருடியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அவருடன் விசாரணை நடத்தியதில் கடந்த 20ஆம் தேதி பெங்களூருக்கு நண்பர்களோடு சுற்றுலா சென்ற போது இந்த ஹார்ட் டிஸ்குகளை அங்கு விற்றிருப்பது தெரிய வந்தது. அதன் தொடர்ந்து பெங்களூருக்கு கோபிநாத் அழைத்து சென்று விற்பனை செய்த அந்த கடையில் இருந்து 34 ஹார்ட் டிஸ்குகளை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பெங்களூரில் அந்த ஹார்ட் டிஸ்குகளை வாங்கிய நபரையும் தற்போது சென்னைக்கு அழைத்து வந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கைது செய்யப்பட்ட கோபிநாத்திடம் விசாரணை செய்த போது பணத்திற்காக இந்த ஹார்ட் டிஸ்கை திருடியதாக அவர் முதலில் தெரிவித்திருந்தார். முக்கிய கோப்புகள், சோலார் டெண்டர்கள் தொடர்பான ஆவணங்கள், அது மட்டும் இல்லாமல் மின்வாரியத்தில் நடைபெற்றக்கூடிய டெண்டர்கள் தொடர்பான ஆவணங்களும் இந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்துதான் தெரிய வந்திருக்கிறது. 34 ஹார்ட் டிஸ்களும் ஒரே இடத்துல திருடப்பட்டது அல்ல, அதாவது மின்வாரிய அலுவலகத்தில் மட்டும் திருடப்பட்டது அல்ல, பல்வேறு தமிழக அரசின் அலுவலகங்களில் திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்க் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அது குறித்தான விசாரணைகளும் நடைபெற்று வருகிறது. மின் வாரியத்தில் 18 ஹார்ட் டிஸ்கள் மட்டும் திருடப்பட்டதாக தகவல்கள் கிடைக்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள ஹார்ட் டிஸ்கள் எங்கெங்கே திருடப்பட்டது என்பது குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. தற்போது கோபிநாத்திடம் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். அதன் பின்பு கோபிநாத்தை காவலில் எடுத்து விசாரிக்கவும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது கோபிநாத்திடம் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளார்கள். 34 ஹார்ட் டிஸ்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், பெங்களூரில் வாங்கிய நபரை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், கோபிநாத் இதுக்கு முன்பாக எத்தனை ஹார்ட் டிஸ்க் விற்பனை செய்திருக்கார் போன்ற விவரங்களை அவரிடம் சேகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மின் வாரியத்தில் திருடப்பட்ட மற்றும் மற்ற அலுவலகங்களில் திருடப்பட்ட 34 ஹார்ட் டிஸ்கை பறிமுதல் செய்யப்பட்டு கோபிநாத்திடம் தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.